Good morning, dear students. The last class we have studied about queuing theory. Okay, after the first model is completed. Okay, we have completed the first model. In this class, we are going to study the second model. Okay, and most of the students are absent on that day. That is on Saturday, but many students present. Okay, some students are absent. I don't know such students how to follow that. Even then, you listen the class carefully. I will upload the class in the YouTube if possible. Okay, fine. Can you see the PPT, dear students? Someone can unmute your mic and reply. Okay, let us start. Okay, queuing theory model 2. In model 2, we have multiple server and infinite capacity. அப்படின்னா ஒரு queue ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, for getting tickets, okay, or in some ration shop, or in some other shop, or a petrol bunk, etc. So in some public place, if there is some queue is there, okay, queue ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ queue இருக்குனாலே நம்ம நிறைய விஷயங்கள் அதில் வந்து படிக்க வேண்டியது இருக்கு. எப்படின்னா ஆல்ரெடி நம்ம மாடல் 1 படிச்சிருக்கிறோம். மாடல் 2ல வந்து மல்டிபிள் சர்வர், இன்ஃபினிட் கெப்பாசிட்டி. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிபிள் சர்வர் மீன்ஸ் மல்டிபிள் சர்வர் அப்படின்னா நீங்க அப்ப கியூல நிக்கிறீங்க, அப்படியே கியூ வந்து அப்படி ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போனோம்னா 2 கவுண்டர் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கவுண்டர்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஒரு கவுண்டர்ல போவாங்க, செகண்ட் கஸ்டமர் அனதர் கவுண்டர், அப்ப தேர்ட் கஸ்டமர் திரும்ப ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல, அப்படி 2 இங்க மாதிரி போவாங்க, அங்க ஒரு ஆள் அப்படி மாற்றி மாற்றி போவாங்க. அதான் வந்து மல்டிபிள் சர்வர் அப்படின்னா 2 கவுண்டர் இருக்கு, 2 சர்வர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல 2 சர்வர் இல்லை, மோர் தேன் 2 சர்வர் இருக்கும். 3 சர்வர்ஸ் 4 சர்வர்ஸ் எல்லாம் கூட பாசிபிள். அதான் மல்டிபிள் சர்வர்ங்கிறது. சர்வீஸ் கொடுக்குற ஆட்கள் வந்து அல்லது சர்வீஸ் அந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா 2-3 இருக்கும். அதான் மல்டிபிள் சர்வர். அப்புறம் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி அப்படின்னா நீங்க அந்த சிஸ்டத்துல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் கேன் பி அகாமடேட்டட். ஏன்னா வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது 50 கஸ்டமர்ஸ் ஆர் 50% அப்படின்னு இருக்காது. எத்தனை கஸ்டமர் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன்ல பாருங்க, எத்தனை கஸ்டமர் இருந்தாலும் அங்கே ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க வந்து 50 பேர் வாங்க, மற்றவங்களை எல்லாம் வெளியே தருவோம் அப்படி சொல்ல மாட்டாங்க. பட் டிக்கெட்ஸ் ஃபுல்லாச்சுன்னா நம்ம இன்னொரு அனதர் சேனல்ல நம்ம ரிசர்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி புக் ஆயிட்டு அப்படின்னா நம்ம இன்னொரு சேனல்ல சூஸ் பண்ணி போவோம். அதுக்காக வேண்டி யாரையுமே திருப்பி அனுப்ப போக மாட்டாங்க. சரியா? அப்போ வந்து கெப்பாசிட்டி வந்து இன்ஃபைனைட்டாங்க. இதை எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா m/m/s. எஸ்ன்னா அந்த நம்பர் ஆஃப் சர்வர், m/m/னா மார்கோவியன் கீயிங் மாடல். இன்ஃபைனைட் அப்படின்னா இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதல்ல வர்றவங்களுக்கு முதல்ல டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதான் முதல்ல வர்றவங்களுக்கு முதல் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? மல்டிபிள் சர்வர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல பிஎன் இஸ் ஈக்குவல் டு, பிஎன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் n நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல n நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது, தட் இஸ் 1/1 ஃபேக்டோரியல், 1/n ஃபேக்டோரியல் இன்டு லாம்டா பை மீ பவர் n இன்டு T0, 0 less than or equal to n less than s. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 less than or equal to n less than sன்னா நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது n greater than or equal to sன்னா இந்த ஃபார்முலா 1/s ஃபேக்டோரியல் இன்டு s power n minus
எஸ் லேம்டா பை மியூ பவர் n இன்டு P0. ஸோ 2 ஃபார்முலா இருக்குது இந்த பிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு. பிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா n greater than or equal to எஸ்ன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 0 less than or equal to n less than எஸ்ன்னு இந்த ஃபார்முலா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் வந்து இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மாடல் 1ஆ, மாடல் 2ஆ, மாடல் 3ஆ, மாடல் 4ஆங்கிறத தெரிஞ்சிருக்கணும். 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 4 மாடல் தான் உண்டு. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி சார்ட் பேப்பர் டிவைட் த சார்ட் பேப்பர் 4 பார்ட்ஸ். அதில் வந்து சார்ட் பேப்பர் ஹெட்டிங் போட்டுங்க, யூனிட் 4னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதை 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்லேயும் மாடல் 1 மாடல் 1 ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் பார்ட் அது 4 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாடல் 2னு போட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டிபிள் சர்வர், இன்ஃபினிட் கெப்பாசிட்டி, m/m/s, அப்புறம் இன்ஃபினிட்டிவ் /fi fo, அப்புறம் இந்த சிம்பிள்ஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. தென் தேர்ட் பார்ட்டில் தேர்ட் மாடல் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோர்த் பார்ட்டில் ஃபோர்த்து மாடல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 4 பார்ட்டையும் ஒரு சார்ட் பேப்பர் எழுதி வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே படிக்க யூஸ் பண்ணுற அந்த பிளேஸில் ஒரு சுவரில் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அடிக்கடி எதை பார்க்கணும், அந்த ஸ்டடி ரூமில் போகிறப்போ வர்றப்போ ஒரு மாடல் ஃபார்முலா நீங்கள் பார்த்து மெமரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? அந்த டிஃப்ரென்சஸ் தெரியணும். இப்போ பிஎன்னா மாடல் 1ல ஒரு ஃபார்முலாவாக இருக்கும், மாடல் 2ல இன்னொரு ஃபார்முலாவாக இருக்கும், மாடல் 3ல பிஎன்னுக்கு இன்னொரு ஃபார்முலாவாக இருக்கும். சேம் திங் தான், பட் ஒரு மாடல் மாற ஃபார்முலா மாறிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணணும். சரி, அப்போ பிஎன்னோட ஃபார்முலா பார்த்தோம். நெக்ஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், P0 மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 customers in the system. So that is summation n equal 0 to s-1 into summation n equal 0 to s-1 1 by n factorial into lambda by mu power n plus lambda by mu power s by s factorial into 1 minus lambda by mu s whole raised to -1. சரியா? This is the another formula P0. Then LQ means length of the queue. What do you mean the length of the queue? The number of customers present in the queue is called length of the queue. Length நோட மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிலாம் இருக்காது. It is a number of customers in the system கிடையாது, queue. Number of customers in the queue, that is equal to P0 into lambda by mu power s plus 1 by s into s factorial into 1 minus lambda by mu s power 2, comma ls is the length of the system. What do you mean by length of the system? The number of customers present in the system. இது வந்து length of the queue. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து length of the queue. இது வந்து length of the system. சரியா? So what is the difference between system and queue? queueனா நம்ம எத்தனை பேர் இந்த கவுண்டர் சர்வீஸ் கொடுக்குற அந்த கவுண்டரில் ஒரு ஆள் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. சர்வீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண போகிறேன்னா கியூவில் நின்றுட்டு இந்த கியூ முடிஞ்சு அந்த கவுண்டரை அப்ரோச் பண்ண உடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட நான் வந்து என்ன சொல்லுவேன், என்னோட அப்ளிகேஷனை கொடுத்து டிக்கெட்ஸ் இந்த மாதிரி வேணும், அல்லது அவங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நான் ஃபில் பண்ணிட்டு இருப்பேன். நான் கொடுத்த டேட்டா அப்படி அவங்க என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க எல்லாம். அந்த டைம் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற நேரம். சரி, அப்போ அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற நேரத்தில் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாருல்ல, அங்கே உள்ள ஸ்டாஃப் கிடையாது, நம்ம கியூவில் இருந்து போன ஒருத்தர் அங்கே சர்வீஸ் வந்து அந்த அவருக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கியூ வெயிட் பண்ணாமல் சர்வீஸில் வந்து அவங்க இருப்பாங்க, சர்வீஸில் இருப்பாங்க எல்லாம். அவங்கள கூட்டாத தனியாக நின்றுட்டு இருக்கிறவங்க, வெயிட்டிங்கில் நின்றுட்டு அல்லது உட்காந்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிறது தான் லெங்த் ஆஃப் தி கியூ. லெங்த் ஆஃப் தி சிஸ்டம்னா ஏற்கனவே கியூவில் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் நடந்துட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு, அல்லது பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாங்க. வேற 2-3 வெஹிக்கிள் என்ன பண்ணோம்னா பெட்ரோல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கியூவில் வரும். அந்த பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு ஆளுக்கு, அந்த ஆள் வந்து இந்த கியூவில் வராது, அவர் வந்து நம்ம கியூவில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் அந்த கியூவையும் அந்த ஆளையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டத்தில் கியூவும் இருக்கும், யார் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் இருப்பாங்க. ஸோ லெங்த் ஆஃப் தி சிஸ்டம்ங்கிறது LQ plus lambda by mu. Then WQ, waiting time in the system. W for waiting time in the queue. WQC, Q நாலே உங்களுக்கு Q தான், Sனா சிஸ்டம். சரியா? Qனா என்னது? Q, Sனா சிஸ்டம். ஸோ WQC LQ by lambda. Now WSனா வெயிட்டிங் டைம் in the system. வெயிட்டிங் டைம் சிஸ்டம்னா கியூவில் வெயிட் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் முடிகிறதுக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறது தான். சரியா?
So WSC equal to LS by lambda, that is waiting time in the system. Next, probability of system idle. What is the meaning of that? Probability of system idle means probability of சிஸ்டத்தில் வந்து சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது வித்தவுட் எனி கஸ்டமர்ஸ் அப்படின்னு வரும் 1 மைனஸ் லேம்டா பை மியூஎஸ். தென் ப்ராபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் பிஸி. சிஸ்டம் பிஸியாக இருக்கிறது என்ன ப்ராபிலிட்டி அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் என் கிரேட்டர் தான் ஈக்குவல் எஸ் ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் டபிள்யூஎஸ் கிரேட்டர் தான் எஸ். டபிள்யூஎஸ் greater than s, that ws greater than 0. சரியா? ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் எஸ் அப்படின்னா சர்வரை விட அதிகமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா இவருக்கு 3 சர்வர் இருக்காங்க அப்படின்னா 3 கவுண்டர்ல டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் 4 கஸ்டமர் ஒரே நேரத்தில் வராங்க அப்படின்னா 3 பேருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரியா? 3 பேருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து கியூவில் ஒருத்தங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, 3 பேருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க 3 கவுண்டர்னா ஒருத்தங்க வந்து கியூவில் இருப்பாங்க. சரியா? அதுதான். அப்போ வந்து அங்கே இருக்கிற சர்வரை விட கஸ்டமர் அதிகமாக இருந்தால் தான் சிஸ்டம் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னு. ஸோ ப்ராபிலிட்டி WS greater than 0, that is equal to lambda by mu power s into P0 divided by s factorial into 1 minus lambda by mu s. Next, expectation of WQ given WS greater than 0. WQ greater than WS greater. WQ given expectation of WQ given WS greater than 0 is equal to 1 by mu s minus lambda. Right? Next, based on all this formula, we can do a problem. Find your students, listen. The problem. A supermarket has 2 girls attending the sales. The supermarket la 2 girls are attending the sales at the counters. If the service time for each customer is exponential with mean 4 minutes, service time is 4 minutes. That follows exponential distribution. If people arrive in Poisson fashion, people arrival வந்து பாய்சன் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பாய்சன் ஃபேஷனுங்கிறது at the rate of 10 per hour, at the rate of 10 per hour. First part, what is the probability that the customer has to wait for service? Customer வந்து சர்வீஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராபிலிட்டி? What is the expected percentage of idle time for each gap? If the customer has to wait in the queue, what is the expected length of his waiting time? So I read the problem once again. A supermarket has 2 girls attending the sales at the counters. அப்படின்னா சர்வர் 2, சர்வர்னா சர்வீஸ் கொடுக்குறவங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. Therefore, the supermarket has 2 girls attending the sales at the counters. If the service time for each customer is exponential, service time வந்து exponential with mean வந்து 4 minutes. If the people arrive in Poisson fashion at the rate of 10 per hour, ஒரு ஹவருக்கு 10 கஸ்டமர் வராங்க. சர்வீஸ் வந்து சர்வீஸ் ஒரு கஸ்டமருக்கு 4 நிமிஷம் ஆகுது. சரியா? ஸோ இது சர்வீஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க, இது அரைவல் ரேட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் வாட் இஸ் தி ப்ராபிலிட்டி தட் தி கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் சர்வீஸ்? சர்வீஸுக்கு வெயிட் பண்ணோம்னா என்ன, எல்லா சர்வரும் பிஸியாக இருக்கும். பிஸியாக இருந்தால் தான் வெயிட் பண்ணணும். ஒரு சர்வர் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த சர்வருக்குள்ளாடி போய் நம்ம சர்வீஸ் வாங்கிடலாம். சரியா? எல்லா சர்வர்லேயும் கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதான் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் தட் த கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் சர்வீஸ். ஸோ கஸ்டமர் அந்த சர்வீஸுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஐடில் டைம் ஃபார் ஈச் கேர்ள்? ஈச் கேர்ள் 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் சேல்ஸுக்கு, அதில் அந்த சேல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக 2 girls are there. அதில் வந்து
வாட் இஸ் ஐடியல் டைம் ஃபார் ஈச் கேர்ள். ஒவ்வொரு கேர்ளும் வந்து ஃப்ரீயாக எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க வித்தவுட் ப்ரொவைடிங் சர்வீஸ் ஆர் வித்தவுட் செல்லிங் எனிதிங். இப்போ சும்மா இருப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு. இஃப் த கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட் இன் த கியூ, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் ஹிஸ் வெயிட்டிங் டைம். கஸ்டமர் வந்து கியூவில் வெயிட் பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் ஹிஸ் வெயிட்டிங் டைம், எவ்வளோ டைம் அவர் வெயிட் பண்ணணும்ங்கிறது எக்ஸ்பெக்டட் டைம். சரியா? ஸோ இவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும், கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்ளத்தை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறப்ப சர்வீஸ் ரேட் வந்து உங்களுக்கு நியூஸ் ஈக்குவல் 1/4 மினிட். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு 4 மினிட்ஸ் ஆகுது சர்வீஸ் முடிக்கிறதுக்கு. அப்போ சர்வீஸ் ரேட்டுங்கிறது அதோட ரெசிப்ரோக்கல் ஆஃப் சர்வீஸ் டைம் இஸ் கால்டு சர்வீஸ் ரேட். ஸோ 1/4 பெர் மினிட். இது நம்ம அவரில் மாற்றுறது பெட்டர். ஏன்னா வந்து அரைவல் வந்து அவரில் இருக்குது, ஏதாவது ஒரு யூனிட்ல மாற்றிடணும். சரியா? அப்போ நீங்கள் இதை இஃப் யூ கன்வெர்ட் திஸ் இன்டு அவர், what can we do? Just tell me. எஸ், மினிட்டை வந்து அவரில் நம்ம கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யணும்? மினிட்டை வந்து அவரில் கன்வெர்ட் பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? 60ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம மினிட்டை கன்வெர்ட் பண்ணல, பெர் மினிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். பெர் மினிட்டை பெர் ஹவராக கன்வெர்ட் பண்ணணும்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மினிட்டை அவருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். பெர் மினிட் டு பெர் ஹவரை நம்ம பெர் ஹவருக்கு மாற்றணும்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரி? அப்போ மீன்ஸ் ஈக்குவல் 15 hour, 15 per hour. Next, there are since there are 2 girls for sales, number of server S equal to 2. And capacity is not mentioned. இந்த ஷாப்பில் சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ கஸ்டமர்ஸ் தான் நம்ம அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. அதனால கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணாததுனால கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணலை. சரியா? மென்ஷன் பண்ணாததுனால நம்ம அதை எப்படி எடுக்கலாம்? கெப்பாசிட்டி இஸ் நாட் மென்ஷன், அப்போ இன்ஃபைனைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் சர்வர் வந்து 2, மல்டிபிள் சர்வர், இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி. அப்படின்னா the problem comes under m/s colon infinity first in first order, that is model 2. Model 2ல வருது ப்ராப்ளம், வருது மாடல் 2ல வருது. சரியா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ப்ராப்ளத்துலையும் எல்லா ஃபார்முலையும் பார்த்தீங்கன்னா லேம்டா பை மியூ இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் லேம்டா பை மியூ இருக்குது, இங்கே லேம்டா பை மியூ எல்லாத்துலேயும் லேம்டா பை மியூ இருக்கும். லேம்டா பை. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃபார்முலா கன்சிஸ்ட் ஆஃப் வாட் லேம்டா பை மியூ. அப்புறம் லேம்டா பை மியூஎஸ் இருக்கும். அதுமாரி சில நேரத்தில் 1 - லேம்டா மியூஎஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுனால லேம்டா பை மியூ வருது, லேம்டா பை மியூஎஸ் வருது, தென் 1 - லேம்டா பை மியூஎஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? இதை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். லேம்டா பை மியூ என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். லேம்டா பை மியூஎஸ் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாம். அதே மாதிரி 1 - லேம்டா பை மியூஎஸ் அதையும் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம்னா நமக்கு ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக இருக்கும். சரி? அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, பாருங்க, இதில் P0ங்கிற டேர்ம் இன்வால்வ் ஆகுது, P0. அதே மாதிரி இங்கேயும் P0 வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் P0 வருது, பார்த்தீங்களா? இது நிறைய இடத்துல P0யும் வருது. அதனால முதல்ல இந்த என்ன நீங்கள் முதல்ல எந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. லேம்டா பை மியூ, அப்புறம் லேம்டா பை மியூஎஸ், அப்புறம் 1 - லேம்டா பை மியூஎஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே P0வையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருவாங்க. சரியா? P0வையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. P0 கண்டுபிடிச்சி வச்சா என்ன கிடைக்கும்? that is P0 is equal to summation n equal to 0 to s minus 1 1 by n factorial into lambda by mu power n plus lambda by mu power s divided by s factorial into 1 - lambda by mu s whole raised to -1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னா இங்கே 2 இருக்குது. சரியா? 2 customers, நாட் 2 customers, 2 counters, 2 servers. சர்வர் வந்து 2, அப்போ s - 1னா இங்கே 1.
ஸோ n equal to 0 to 1 தான் வரும். 1 by n factorial. lambda bமே ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 0.6667. இன்னும் lambda base இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி 1 மைனஸ் lambda base கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணுக்கு முதல்ல 0 போடுங்க. 0 போடும்போது இந்த டேம் கிடைக்கும். அப்புறம் எண்ணுக்கு 1 போடுங்க. போடுறப்ப இந்த டேம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் power minus 1, make this a calculator and simplify, and we are able to get P0 equal to 0.5. Understand? Dear students, are you able to follow? Anyone please reply in the chat window. Are you able to follow? Come on, dear students. Are you able to follow? Am I audible? Hello? Am I audible? Are you able to understand the problems? Are you able to understand what I am saying? Come on. கிளாஸ் நடத்துறது புரியுதான்னு கேட்டேன். கவனிக்கிறீங்களா? Delphin, are you here? Again, okay. Yes, sir. Are you able to understand? Okay, fine. Okay, let us continue. So P0 எப்போ கண்டுபிடிச்சிட்டோம் சரியா? After finding P0 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா probability that the customer has to wait for service. எப்போ வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டம் பிஸியாக இருந்தால் வெயிட் பண்ணுவாங்க. சிஸ்டம் பிஸியாக இருந்தால் தான் வெயிட் பண்ணுவாங்க சரியா? தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் n greater than or equal to s. சிஸ்டம் பிஸின்னா சர்வரை விடவும் கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்க அல்லது ஈக்குவலாக இருப்பாங்க சரியா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படித்தோம் அப்படின்னா lambda by mu power s into P0 divided by s factorial into 1 minus lambda by mu s. Substitute all the values. The values is going to be 0.1667. Second, the idle time of each gal is equal. This is a formula 1 minus lambda by mu s. Idle time 1 minus lambda by mu s ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 0.6667. Percentage of idle time for each gal. Percentage of idle time எப்படி கண்டுபிடிப்பீங்க? Multiply it with 100. Multiply this with 100. So 66.67. Understand? Next, the last part. So the customer has to wait in the customer has to wait in the queue, then the expected length of waiting time. Customer has to wait in the queue, then the expected length of waiting time. That is E of WQ given WS greater than 0. For that the formula is 1 by mu s minus lambda. 1 by mu s minus lambda. That is 1 by 15 into 2 minus 10. That is 1 by 20. That is 0.05 hour. Right?
I hope that this problem is understandable. Now let me move towards the next problem. That is the 15th problem. Yes, there are 3 typists in an office. Each typist can type an average of 6 letters per hour. If letters arrive for being typed at the rate of 15 letters per hour, what fraction of the time all the typists will be busy? What is the average number of letters waiting to be typed? Then, what is the average time a letter has to spend for waiting and for being typed, right? So read the problem once again. There are 3 typists. Yes, read this problem. There are 3 typists. There are 3 typists in office. அப்போ வந்து number of server எவ்வளோப்பா 3. Number of server S equal to 3. Number of server 3. Each typist can type an average of 6 letters per hour. ஒரு மணி நேரத்துக்கு 6 லெட்டர் டைப் பண்ணுவாங்க சரியா? So this is the service rate. 6 letters per hour. Now, if letters arrive for being typed at the rate of 15 letters per hour, it is arrival rate, lambda. So both arrival rate and service rate are given per hour. Per hour, ரெண்டுமே hour தான். So no need to change anything. First part, what fraction of the time all the typists will be busy? எவ்வளோ fraction of time வந்து எல்லா typistum பிஸியாக இருப்பாங்க? What is the average number of letters waiting to be typed? எப்போவுமே டைப் பண்ண வெயிட்டிங்கில் எத்தனை லெட்டர் இருக்கும் அப்படின்னு. What is the average time a letter has to spend for waiting and type? வெயிட்டிங்கும் டைப் பண்ணுறது டைமிங் சேர்த்து எவ்வளோ டைம் வந்து ஒரு லெட்டர் ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா? ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணதுக்கு அவங்க கமாண்ட் வந்த உடனேயும் எவ்வளோ டைம்ல டைப் பண்ண முடியும், எவ்வளோ அந்த வெயிட்டிங் டைம் ப்ளஸ் டைப் பண்ணுறதுக்காகிற சர்வீஸ் டைம் சரியா? ஈவன் அரைவல் ரேட் 15 per hour, சர்வீஸ் ரேட் வந்து 6 per hour. இதெல்லாம் நமக்கு தெரியும், ப்ராப்ளத்தில் ரேட் பண்ணுது. சின்ஸ் தெர் ஆர் 3 typists in the office, S equal to 3. நம்பர் ஆஃப் சர்வர் எஸ். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி இஸ் நாட் மென்ஷன்ட். கெப்பாசிட்டியை பற்றி எதுவுமே சொல்லலப்பா. அதனால வந்து கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கேன். ஏன்னா even infinite number of letters can be come for typing. This problem comes under model 2, m/m/s colon infinitive slash first in first out. சரியா? first in first out. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா lambda by mu நம்ம கண்டுபிடிப்போம். அதுமாதிரி lambda by mu s நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாம். 1 minus lambda by mu s இது மூணுமே கண்டுபிடிச்சி வச்சிருந்தாச்சுன்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். அது கூட இந்த P0 கூட நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வைக்கணும். மாடல் 2ல lambda by mu s 1 minus lambda by mu s along with this P0. This is the formula. I have repeated the formula for 2 times. So this time I am not repeating. இங்கே s-னா 3. s minus 1னா 2 தான் சரியா? இங்கே 2ன்னு போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? 2 போட்டுக்கிறாங்க. மீதி எல்லா வேலையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு P0 என்ன கிடைக்கும் அப்படின்னா P0 equal to 0.0436. P0 equal to 0.0436, right? After that, we have to find the first part of the problem. First part என்ன சொல்லியிருக்கிறாங்க?
the fraction of time all the typist will be busy. Typist எல்லாரும் பிஸியாக இருக்கணும்னா வர லெட்டர்ஸ் வந்து சர்வரோட இந்த 3 விட அதிகமாக இருக்கும். that is p of n greater than 3. again a formula lambda by mu power 3 by p0 divided by 3 factorial into 1 minus lambda by mu s. Substitute all the values. It is 0.679. now second part of the problem is b part. Average number of letters waiting to be typed is equal to length of the queue, LQ. So LQ is another P0 into lambda by mu power s plus 1 divided by s into s factorial 1 minus lambda by mu s the whole square. So by substituting all the values, we get 3.39. Third part, average time a letter has to spend for waiting and for being typed. Type பண்றதுக்கும் வெயிட் பண்றதுக்கும் சேர்த்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா waiting time of the system, that is ws, that is ls by lambda. This is equation number 1. That is letter S. That is lambda, ls by lambda, equation number 1, ls by lambda. There is a formula called Little's formula. Little's formula ls equal to lq plus lambda by mu. Substitute this value. That is ls equal to 5.892. So equation 1 you substitute panningana ws equal to ls by lambda. That is 0.3928. Understand? Next, dear students, we are moving towards model 3. Okay, we are moving towards model 3. Model 3 பாருங்க. model 1 model 2 உங்களுக்கு புரிஞ்சுனா model 3 வந்து புரியும். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் தான் டிஃபரண்டா இருக்கு. இங்க சிங்கிள் சர்வர் தான். அங்க வந்து model 2 ல மல்டிபிள் சர்வர் பார்த்தீங்க. சிங்கிள் சர்வர் ஆனா ஃபைனைட் கெபாசிட்டி வந்து ஃபைனைட். அதனால k ன்னு வச்சிருக்காங்க. சர்வர் வந்து 1 தான். சரியா, m/m/1 colon k/first in first out. So s equal to 1 அப்படின்னு வச்சிருக்காங்க. server 1 capacity k finite capacity. So number of customer in the system pn is equal to in a formula na lambda by mu power n into p0. n is equal to 0 to k. Next p0 என்னது? p0 நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா தான் 1 minus lambda by mu divided by 1 minus lambda by mu power k plus 1. Lambda not equal to mu. Lambda equal to mu வரணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. p0 க்கு என்னது? 1 by k plus 1, right? Next ls equal to lambda by mu minus lambda minus k plus 1 into lambda by mu power k plus 1 divided by 1 minus lambda by mu power k plus 1. If lambda not equal to mu, lambda mu equal இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ரெண்டு ஈக்குவல் ஆகுறப்ப k by 2 அந்த ஃபார்முலா தான். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா effective arrival time lambda dash equal to mu into 1 minus p0. Next LQ is equal to ls minus lambda dash by mu. W is equal to ls by lambda dash. And WQ is equal to LQ by lambda dash. Next, probability of customer turned away. அப்படின்னா turned away என்ன meaning? What's the meaning of that? கூட்டமா இருக்கிறத பார்த்து திருப்பி போயிடுவாங்க. ரொம்ப ரஷ்ஷா இருக்கிறவங்க திருப்பி போயிடுவாங்க. அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னா probability of n equal to k. என்ன number of customer, k என்ன what is that k? It is capacity இல்லைன்னா ஒரு பியூட்டி பார்லரில் 10 பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும். அதில் 2 பேருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 8 சேர் தான் இருக்கு. 2 பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணி ஃபேஷியல் எக்ஸெட்ரா அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீதி 8 சேர் தான் இருக்கு. அப்படின்னா மொத்தம் 10 பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும். அதனால இந்த கெப்பாசிட்டியும் கஸ்டமரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுத்து வர கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? திருப்பி போவாங்க. they are going back without attending service, without getting service. lambda by mu or k into p0. சரியா? இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னன்னா in a single server queuing system
with the Poisson input and exponential service time. If the mean arrival rate is 3 calling units per hour, mean arrival rate on the 3 calling units per hour, the expected service time is 0.25 hour. The expected service time is 0.25 hour. The maximum possible number of calling units in the system is to find Pn n greater than or equal to 0, average number of calling units in the system, and in the queuing and queue and average waiting time in the system and in the queue. சரியா? ஸோ சொல்யூஷன் பாருங்க. ப்ராப்ளத்தை இன்னொரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணணும். அரைவல் ரேட் வந்து 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? 3 காலிங் யூனிட் பர் ஹவர். ஆல்சோ கிவன் தட் சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 0.25 hour சர்வீஸ் டைம் தான். ஸோ சர்வீஸ் ரேட்டு 1 by சர்வீஸ் டைம், தட் இஸ் 1 by 0.25 per hour, that is 4 per hour. Since there is only one server, single server கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ only one server is equal to 1. கெப்பாசிட்டி என்னது 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. கேஸ் ஈக்குவல் டு எங்கே கொடுத்துருக்குறாங்க? the maximum possible number of calling units in the system is 2. பார்த்தீங்களா? 2க்கு மேலே முடியாது, அதான் 2ன்னு கொடுத்துருக்காங்க. This problem therefore comes under the model 3 m/m/1 colon k/ first in first out fi f. So first of all, let us find P0. We know that Pn is equal to lambda by mu power n into P0, equation number 1. N takes a value 0, 1, 2, 3, etc. Since lambda not equal to mu, இங்க பார்த்தாலே தெரியும் lambda value different இருக்கு, mu ஓட value different இருக்கு. So என்ன வரும்? P0 equal to 1 minus lambda by mu divided by 1 minus lambda by mu power k plus 1. That is 1 minus 3 by 4 divided by 1 minus 3 by 4 power 3. So simplifying, we get P0 equal to 0.432. Next, to find Pn. Second part, Pn கண்டுபிடிக்கிறதுக்கு write the formula. This is the formula. Lambda by mu power n into P0. Substitute the values n equal to 0, 1, 2, 3, etc. எல்லாம் substitute பண்ணிங்கன்னா Pn is equal to 0.75 power n, 0.432, n equal to 0, 1, 2, 3, etc. So இதுதான் வந்து Pn. சரியா? Pn. The average number of calling units in the system LS. Average number of calling units in the system LS equal LS. This is a formula. So in the formula lambda by mu minus lambda minus k plus 1 into lambda by mu power k plus 1 divided by 1 minus lambda by mu power k plus 1. So yeah, this is values is substituted and we get 0.8. Next பார்த்தீங்கன்னா the average number of calling units in the queue, that is LQ. What is LQ? LS minus lambda dash by mu. We know that lambda dash equal mu into 1 minus P0. So lambda dash equal to 2.27. So என்ன செய்யலாம்? Substitute in the formula. LQ is equal to 0.8 minus 2.27 by 4. LQ is equal to 0.235. Now fourth one, average waiting time in the system. W is equal to LS by lambda dash. LS by lambda dash. What is LS? LS எங்கிறது என்னப்பா? 0.8 by 2.27. That is 0.352 hour. Fifth one பார்த்தீங்கன்னா average waiting time in the queue. That is WQ is equal to LQ by lambda dash. Substitute in the value, we get 0.1024 hour. Next பாருங்க. The capacity of the waiting room is given here in the system. Capacity K is equal to 1 plus capacity of waiting room. அதாவது capacity of the waiting room given here. The system capacity K is equal to 1 plus. ஏன்னா வந்து ஒரே ஒரு சர்வர் தானே இருக்கிறாங்க, சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் பிளஸ் கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட்டிங் ரூம். அப்படின்னா வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களும் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆளும் சேர்த்து தான் அந்த கெப்பாசிட்டிங்கிறது. அது சிம்பிளான ஒரு விஷயம் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா?
you students for your patient listening. We will meet in the next class.